அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் புதன் பயிற்சி. இந்த 12ஆம் இடமான விரய மோட்சஸ்தானம், அதாவது மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் புதன் பகவானுடைய பயிற்சி 9/6/2024 நாள் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க. ஸோ சர்வம் புதன் மயம் என்றே கூறலாம். ஏன்னா அந்த புதன் ஒருவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த புதன் புத்திக்காரகன், வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்றே அழைக்கலாங்க. இந்த ஒரு மனிதனுடைய அறிவு, ஆற்றல், கல்வி, சிந்தனை, செயல் இவை அனைத்தையும் அதாவது இவை அனைத்திற்கும் காரணமாக விளங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். நவகிரகங்களின் இளவரசன் என்றே கூறலாங்க. இந்த நரம்புகளின் நாயகன் என்றும் அழைப்பார்கள். இந்த புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தார் அப்படின்னு சொன்னால், அதாவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே புதன் ஒருவருக்கு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் பார்த்திங்கன்னா பேச்சாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல், விஞ்ஞானம் சார்ந்த சில துறைகள், அதே போல் இந்த கணிதம் சார்ந்த துறைகள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சில துறை, கணித வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இந்த சயின்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த புதன் பகவானுடைய ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகமாக இருக்குங்க. இந்த புதன் பயிற்சி கடகராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தான் இருக்கக்கூடிய இடத்துல தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவே மகிழ்ச்சியை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் பிரைன் இருக்கிறவங்க, அதாவது எந்த விஷயத்தையுமே கூர்மையாக யோசித்து, அதாவது முன்கூட்டியே நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த விஷயங்கள் இது பண்ணால் இது நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த சில 5 வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஏதாவது ஒரு விதத்தில் தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. எப்படியோ வாழ வேண்டியவன், எப்படியோ இருக்க வேண்டிய நபர்கள் நான், ஆனால் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே மாறிடுச்சுங்க. மகிழ்ச்சி அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. என்னோடய சூழ்நிலைகள் தடம் புரண்டு போச்சுங்க. ஒரே நிமிஷத்தில் என்னோடய வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடக்காமல் இருந்திருந்தா என்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கக்கூடிய லெவலே வேறன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சிங்க. ஏன்னா உங்களுடைய விஷயத்தில் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் ஆகுதுங்க. அதே விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சா அதை சக்ஸஸ் பண்ண முடியல, அதை நடத்தக்கூட முடியாத சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் விடுங்க, எதையுமே மறக்கவே முடியாத அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. மறக்கவும் முடியல, அதை மாற்றிக்கவும் முடியல. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பலவீனமாக இருக்கங்க, ரொம்ப அதாவது என்னென்னா எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சேன், ஆனால் எனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நினச்சது ஒன்று, என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிருச்சுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா தடம் புரண்டு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், கடன் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. மனைவி, மக்கள் யாருமே என்னை நம்பகமற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைங்க எல்லாத்தையும் பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. ஸோ என்னால் பழையபடி அந்த வேலையை செய்ய முடியல, அந்த வேகம் இல்லை, அந்த தொழிலை நடத்த முடியல, தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. கெட்ட பேர் ரொம்ப அதிகமாகவே வாங்கிட்டேங்க. கெட்ட பேர் வந்தாச்சு, வாங்காத காசுக்கு வட்டியும் கட்டியாச்சு, அவமானங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள், ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஆக்டிவாக செய்கிறவங்க, எல்லாமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இந்த கடகராசி அன்பர்கள். ஆனால் இப்போது இந்த காலகட்டங்களில் உங்களால் எதையுமே ஆக்டிவாக செய்ய முடியல அப்படிங்கிறது தான் உண்மைங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வரக்கூடிய புதன் பயிற்சி உங்களுக்கு ஒரு நற்பலன்கள். ஏன்னா புதன் உங்களுக்கு பகை கிரகம் அப்படின்னு சொல்லாங்க, ஆனால் அந்த புதன் பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இந்த தொழில் ரீதியாக ஒரு தொழிலை நடத்தவே முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டங்க, அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில்
உங்களுடைய விரயங்கள், உங்களுடைய நஷ்டங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழிலை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுங்க, அந்த தொழிலில் எந்த விதமான அற்புதங்களை நடத்தணும், அந்த தொழிலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது முழுமையான முயற்சி எடுத்து அந்த தொழிலில் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் சில விஷயங்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு அப்படிங்கிறது தேவைங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடன் கரெக்டான காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் செக் பண்ணிவிட்டு எந்த டைமில் திரும்ப கொடுக்க முடியும், இந்த பணத்தை எப்படி நம்ம திரும்ப கொடுக்க முடியும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்தாற்படி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா அப்படியே கண்டிப்பாக நல்லபடியாக இருக்குங்க. அதே போல் இந்த வேலையில் இருக்கிறவங்க வேலை பறிப்போவதற்கான சூழ்நிலை, வேலையே இழந்தாச்சுங்க, இப்போ வேலையே இல்லை எனக்கு, நானும் வேலை தேடிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு. புதுசாக எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதே போல் இருக்கிற வேலையில் எனக்கு விருப்பமே இல்லைங்க, ஏன்னா நான் படித்தது ஒன்று, இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிற வேலை ஒன்று, என்னுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையே இல்லை, என்னால் அந்த வேலையை இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதே போல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டானபடி சில யோகங்களை கொடுக்க போதுங்க. இந்த வேலை கிடைக்காத நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும், ஒரு வேலையில் இருக்கிறவங்க அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய திறமைக்கும் தகுந்தாற்போல் சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கை கொடுக்கும். ரொம்ப நாளாக ஆயிடுச்சுங்க, இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குது, ஸோ கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா, பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்கிறோம், தடைப்பட்டுட்டு போயிட்டே இருக்குதுங்க. அதே போல் நான் நினச்ச வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு ஒன்று அமையுமா, ஏன்னா நான் ஒரு வாழ்க்கையை நினச்சிட்ருக்கேன், இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நல்ல நிலைமையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்ருக்கேன். அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைச்சிக்கங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கலைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். அப்போ கிடைச்ச வாழ்க்கையும் கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணிக்க முடியாமல் போயிருங்க. ஸோ அதனால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி அதை ஒரு நல்ல சூழலை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திருமணம் சார்ந்த யோகங்கள், திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளும் எல்லாமே கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல் இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், எப்போவுமே இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுத்து போனால் பத்தாது, நம்ம கூட இருக்கக்கூடிய பார்ட்னரும் நம்மளுக்காக ஒத்துழைக்கணும், அவங்களும் நமக்கு விட்டு கொடுத்து போகணுங்க. இந்த நிலை அப்படிங்கிறது என் குடும்பத்தில் நடக்கவே மாட்டேங்குதுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறேன், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் நடந்திருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. யார்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா இதனால் நிறைய அவமானங்களை சந்திச்சாச்சுங்க. குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, போகிற இடம் வர இடமெல்லாம் குத்தி குத்தி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குழந்தை தான் இருக்குதா, ஒரு குழந்தையே போதுமா, இன்னொரு குழந்தைய பெற்றுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்தாலும் மற்றவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது ஒரு குறைபாடாக எடுத்து சொல்லி இது மூலமாக நமக்கு மன உளைச்சலை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் நமக்கு மாறும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதற்குண்டான மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அளிக்கும். சுப நிகழ்வுகள், சுப செய்திகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதே போலங்க இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணுங்க, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நிறைய நாள் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அதெல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமாயிட்டே இருக்குங்க. அந்த பணம் அப்படிங்கிறது எங்ககிட்ட தங்கவே மாட்டேங்குது. அந்த பணம் ஒரு இடத்துல கொடுத்து வச்சுருந்தோம், அந்த பணம் இப்போ வந்துச்சு அப்படின்னா கூட இந்த நேரத்தில் அந்த வீட்டு வேலையை முடிச்சிருவோம், இல்லை வண்டி வாகனங்களோ இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனைவியை நல்ல ஒரு மகிழ்ச்சியை வச்சுக்கணும், குழந்தைங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வீடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள், அதே போல் இந்த சொத்து பத்துக்களை விற்பனை செய்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள், அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. வம்பு வழக்குகள் சார்ந்தது, அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. வீடு கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பும்
வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான சில யோக காலமாக இருக்க போடுது இந்த புதன் பகவானுடைய பயிற்சிங்க. அதே போல் மனைவி மக்களோட ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான சில வாய்ப்புகள், ஏன்னா இந்த விரயஸ்தானம், விரய மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 12ஆம் இடத்துல புதன் பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால இந்த ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பயன் அளிக்குங்க. அதே போல் இந்த ஜாதக ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப கெட்டு போயிருக்குங்க. உடல் ரீதியாக, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய போயாச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படின்லாம் பண்ணிட்டோம், ஆனால் ஹெல்த்தில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டானபடி சில ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் ரிலேட்டடில் நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான, அதாவது முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள், குழந்தைங்களோட கல்வியில் இந்த நேரத்தில் நல்ல ஒரு மேன்மை, நீங்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், அவங்களுக்கு எந்த மாதிரி படிக்க வைக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது, அவங்க ஏதாவது ஒரு படிப்பு படிக்கலான்னா இந்த காலகட்டங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதற்குண்டானபடி அடுத்த முயற்சிகள் எடுக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.